Hi all, welcome to the channel. So நாளையோட index analysis பார்க்கலாங்க. This is for November 22 Nifty and Bank Nifty market profile learning. Market profile is the base for this channel. So இன்னைக்கு index பார்த்தீங்கன்னா ரொம்ப more than Nifty. Bank Nifty வந்து ரொம்ப clear-ஆ வந்து ஒரு fall தெரிஞ்சது and PSU banks especially was the reason. And private banks பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல நல்ல பவுன்ஸும் கிடைச்சது. ஸோ private banks வந்து ஒரு ரெக்கவரி பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு விழுந்தாங்களோ இன்னைக்கு இன்ட்ராடேல அந்த அளவுக்கு ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ஸோ விழுந்ததுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி பிஎஸ்யூ பேங்க்ஸ். ஸோ நல்ல ஒரு பவுன்ஸ் ஃபேக்டர் வந்து பிரைவேட் பேங்க்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சது. இதை நம்ம டீட்டெயிலா லைவ்லயும் பார்த்திருந்தோம். அதோட டெப்தா வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே மோர் தென் 10 to 20% வந்து ஃபால். ஸோ அதானில வந்து நம்மளுக்கு அந்த யூஎஸ் அலிகேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க பிரைபரிக்காக. ஸோ அதனால வந்து அதானியோட ஸ்டாக்ஸ் குரூப் ஸ்டாக்ஸ் ஏசிசி அம்புஜா அதானி டோட்டல் கேஸ் அதானி வில்மர் அதானி என்டர்பிரைஸ் அதானி போர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு விழுந்திருக்கு. ஸோ 10 to 20% ஃபால். ஸோ கிளியரா வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இண்டெக்ஸ் நிஃப்டியா இருக்கட்டும் நிஃப்டியும் நல்ல செல்லிங் எக்ஸஸ் பிளேஸ் பண்ணி நல்லா வந்து விழுந்திருக்காங்க. பட் ரெக்கவரி வந்து பேங்க் நிஃப்டி அளவுக்கு நிஃப்டியால இல்ல. பிகாஸ் அந்த ரீசன் வாஸ் அதானி வந்து நல்ல ஒரு ஃபால் இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ரெக்கவர் ஆனதுக்கும் காரணம் வந்து பிரைவேட் பேங்க்ஸ் மட்டும்தான். ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் கரெக்டா ஸ்டாப் பண்ணாங்க, பிரைவேட் பேங்க்ஸ் ஒரு பவுன்ஸும் கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டி ஹோல்ட் ஆயிட்டு இருந்தது. நம்ம சோஃபார் வந்து பார்த்த ஒரு சப்போர்ட் வந்து நல்லா ரியாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிஃபோர் கோயிங் டு நிஃப்டி நம்ம வந்து அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதானி என்டர்பிரைஸ் பாருங்க ரொம்ப கிளியரா இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்தே ஸ்மார்ட் மணி செல்லிங் இனிஷியேட்டிவ் கேப் டவுன் ஆயிட்டு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் வந்து தெரியுது. ஸோ நல்ல ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்காங்க இன் 30 minutes. இன்கேஸ் நல்ல ஒரு 15 minutesல நிறைய சிங்கிள் பிரிண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதானி கிரீன் அண்ட் அதானி போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20, 23%, 18%. அதானி போர்ட்ஸ் நல்ல டவுனு, அதானி பவர் வந்து நல்ல டவுனு. ஸோ டோட்டல் கேஸும் நல்ல டவுனு. அண்ட் அதானில பார்த்தீங்கன்னா 10 to 20% வரையுமே நல்ல ஃபால் இன்னைக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்சைட் வந்து கொடுத்துருக்கு நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ கெட்டிங் இன் டு டுடேஸ் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இட் இஸ் அ கிளியர் செல்லிங் வந்து டைரக்ஷனல் மூவ் தாங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன் 30 minutes ஐ கன்வெர்ட். ஸோ நேத்து வந்து லேட் ஸ்பைக் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நம்மளோட ப்ரியார் வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக அது சொல்லியிருந்தோம். ரிலையன்ஸ் லேட் ஸ்பைக் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, நிஃப்டி வந்து லேட் ஸ்பைக் இருந்தது. ஸோ மறுநாள் அதாவது இன்னைக்கு நம்ம அந்த லேட் ஸ்பைக்கை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ பர்ஃபெக்டா பாருங்க லேட் ஸ்பைக் ரிஜெக்ஷன். ஸோ இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும் எங்க ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு நேத்தே ஒரு இண்டிகேஷனை வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்து காமிக்குது. ஸோ நேத்தே இந்த 23,500, 550 ஜோனை ஒரு கிளியர் ரிஜெக்ஷன் ஜோனா காமிச்சிருக்காங்க. லேட் ஸ்பைக் வந்து என்ன ரீசனுக்கு வேணா இருக்கலாம், அங்க ஃபண்டமெண்டல்காக இருக்கலாம், நியூஸ்க்காக இருக்கலாம், இல்ல வந்து ரிசல்ட்ஸ்க்காக இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேக்கான விஷயமா கூட இருக்கலாம். அதனாலதான் அதை நம்ம வேலிடேட் பண்றோம். ஸோ வேலிடேட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல தெளிவா வந்து என்ன பண்றாங்கன்னா செல்லிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிளியரா நிஃப்டி இன்னைக்கு வந்து ஐபி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. பட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23,250 இருந்து 23,500. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 250 பாயிண்ட் ரேஞ்ச் தான் இன்னைக்கு. அந்த ரேஞ்ச்குள்ளே அந்த 250 பாயிண்ட் ரேஞ்சும் வந்து ஐபிக்குள்ளே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஐபியோட எக்ஸ்டென்ஷன் அதனால தான் கொடுக்க முடியல. பட் செல்லிங் எக்ஸஸை ஸ்ட்ராங்கா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்து நம்ம பார்த்த லேட் ஸ்பைக் நேத்தோட வீடியோல நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த லேட் ஸ்பைக் இன்னைக்கு பர்ஃபெக்டா ஒபே ஆயிருக்குன்னு சொல்லலாம். பர்ஃபெக்டா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த லேட் ஸ்பைக்கை. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ல இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ல இருக்காங்க. இப்போ பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க இன்னியோட டேல. ஸோ 23, 350, 370 ஜோன்ல வந்து பீபாக் இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே வருது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்லிங் எக்ஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த செல்லிங் எக்ஸஸை வந்து அவங்க வந்து கவர் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். இதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அப்சார்ப்ஷன் அவங்க பண்ணணும். ஸோ அன்டில் தென் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே இருக்கும். ஸோ 23,400 to 500 clear first level of resistance for Nifty.
ஸோ கிராசிங் திஸ் லெவல் நம்மளுக்கு திரும்பவும் வந்து இந்த லேட் ஸ்பைக் வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 550 to 600 வந்து ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார் நிஃப்டி. ஸோ இந்த லெவல் வந்து திரும்பவும் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இன்னியோட டேல அது ரெசிஸ்டன்ஸா நல்லாவே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ திரும்பவும் அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்டாக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 23,750 to 800. So which is again an important level because 800ன்றது ஒரு POC ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. பட் அதை தாண்டின ஒரு விஷயம் என்னன்னா இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம 23,800 நிறைய வாட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நிஃப்டியை பொறுத்தவரையும். ஸோ நிஃப்டி அந்த லெவல் இந்த டேலேருந்து பாருங்க, இந்த டேலேருந்து தட் இஸ் ஆன் 13th நவம்பர் 13th நவம்பர்ல 800க்கு மேலேயே மார்க்கெட் வந்து நிக்க முடியல. ஸோ க்ளோசிங் பாத்தீங்கன்னா கீழே தான் நடந்திருக்கு. தட் இஸ் ஆல்மோஸ்ட் 23,700 ஜோன்ல தான் நடந்திருக்கு. 800 தாண்டி பிரைஸ் போனாலும் நிக்கல. ஸோ அதுக்கப்புறம் அந்த 800 ஜோனுக்கு வரும்போதெல்லாம் இங்க ஒரு ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த டேல பாத்தீங்கன்னா அகெயின் ஒன் மோர் ரிஜெக்ஷன். தட் இஸ் ஆன் 19th நவம்பர் அண்ட் 14th நவம்பர். இது எல்லாமே இந்த 800 ஜோன்ஸ்க்கு வந்து அலோவ் பண்றது இல்ல. தட் இஸ் எஸ்பெஷலி 750 to 800ன்றது கிளியர் ரெசிஸ்டன்ஸ் இன் நிஃப்டி. ஸோ இன்னமும் அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்டாக்டா தான் இருக்கு. அதனால திரும்பவும் அது தேர்ட் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டவுன் சைட்ல இஃப் அட் ஆல் மார்க்கெட் இஸ் கமிங் ஆன் டவுன் சைட் ஃப்ரம் பீபாக். ஸோ 23,200 to 250 zone. ஸோ கிளியரா நேத்து நம்ம பார்த்திருந்தோம் மார்க்கெட்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பல தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி எங்க பவுன்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த லெவல் கிட்ட வரும்போது ஒரு பவுன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையும் இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். தட் இஸ் 200 to 250. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம இது நிறைய தடவை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரமாவே இந்த லெவலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கீ சப்போர்ட் லெவல்னு பேசிட்டு இருக்கோம். அந்த கீ சப்போர்ட் லெவலை இன்னைக்கு அவங்க வந்து 260 ரேஞ்ச் 23,260 ரேஞ்ச் கிட்ட வந்திருக்காங்க, வந்து பர்ஃபெக்டா பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு பர்ஃபெக்டா ரியாக்ட் ஆகுது பாருங்க. this cannot be easily நம்மளுக்கு இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் சார்ட்ஸ்ல இருந்து இவ்வளவு இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப ஈஸியா அவ்வளோ தெரியாது. பட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் பர்ஃபெக்டா நம்மளுக்கு தெரியும். நேற்று லேட் ஸ்பைக் வச்சிருக்காங்க, தட் இஸ் அ ரீசன் ஃபார் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் அந்த லாங் டைமான ஒரு சப்போர்ட் வந்து 23,200 to 250 விச் ஒர்க்ட் வெரி வெல் டுடே. ஸோ இன்னைக்கு அந்த லெவல் நல்லாவே ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த லெவலை பிரேக் பண்ற வரையும் நிஃப்டிக்கு கீப் ஆன் சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ 23,200 zone a key zone in Nifty to watch for next few days. So suppose இந்த லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்றாங்க அப்படின்னா the next important level, first level of support is 23,200 to 250 and the next important level பாத்தீங்கன்னா 23,150 to 100 because it's a single print இல்லையா. நம்ம இதுவும் வந்து கிட்டத்தட்ட 2 வாரமா பேசிட்டு இருக்கோம். இந்த லெவலையும் இந்த மார்க்கெட் இந்த லெவலை உடைக்கிற வரையுமே இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்றத பேசியிருந்தோம். ஸோ உடைச்சாங்க அப்படின்னா சிங்கிள் பிரிண்ட் வில் பி த சப்போர்ட். ஸோ உடைக்கிற வரையும் இந்த 200 zone will act as a supportனு அது பர்ஃபெக்டா இன்னைக்கு நடந்திருக்கு. பட் திரும்பவும் மார்க்கெட் இந்த லெவலை உடைக்கிறாங்கன்னா 23,150 to 100 and the next most important zone is 23,000. 23,000ல இருந்து 23,050. பட் இந்த 3 levels of Nifty டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா வெரி வெரி கீ லெவலுங்க. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல அன்டெஸ்டடா இருக்கிற ஒரு ஜோன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லெவல் இந்த இடத்துல நம்மளுக்கு பர்ஃபெக்டா எதிர்பார்த்த மாதிரி ஒரு பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இந்த லெவலை பிரேக் பண்றாங்கன்னா ஃபர்தர் சப்போர்ட்ல வந்து பையிங் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தட் we need to check. ஸோ பிஃபோர் கோயிங் டு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி PSU பேங்க்ஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நிஃப்டி PSU பேங்க்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு டவுன் பண்ணியிருக்காங்க. டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ரெக்கவரி பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒரு ஸ்டாப் கிடைச்சு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனாங்க. அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா ஐபியோட எக்ஸ்டென்ஷனும் ப்ரொவைட் பண்ணி நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் ஃபால் இன் 30 minutes. பட் பிரைவேட் பேங்க்ஸ் வந்து PSU பேங்க்ஸ் அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து PSU பேங்க்ஸ் வந்து நல்ல ஃபால் கொடுத்தாங்க. பேங்க் நிஃப்டி வந்து நல்லாவே இறங்குனாங்க. ஸோ ரெக்கவரி வந்து ஃபாஸ்டா ரெக்கவர் ஆனது வந்து பிரைவேட் பேங்க்ஸ்.
ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பாருங்க, நம்ம நிறைய வாட்டி பேசின ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்ல இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், which will be very very useful. ஸோ எந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு விழுந்தாங்களோ அந்த அளவுக்கு 100% ரெக்கவரி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபாலை வந்து கம்ப்ளீட்டா வந்து ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு த ஓப்பனிங் ஜோன் கிட்ட தான் நடந்திருக்கு. ஸோ 5600லேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 49800 ஜோன் வரையும் வந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அங்கேருந்து அப்படியே ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐபி எக்ஸ்டென்ஷன் 2 இண்டெக்ஸுமே கொடுக்கல, பிகாஸ் 2 பேருமே வைட் ஐபி அங்கேயே இனிஷியல் பேலன்ஸ்லேயே வந்து அந்த ரேஞ்சை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் பிஓசி அண்ட் வால்யூம் ஃபேக்டர் எங்க இருக்குன்னா 5400. ஸோ 5400லேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே வராங்கன்னா 5800 நம்ம நிறைய வாட்டி பார்த்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ். ஸோ 5800 and 51,000 a key level to watch for resistance in bank nifty. 51,000ன்றது சைக்காலஜிக்கல் நம்பரும் கூட, பிளஸ் நம்மளோட மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஹிஸ்டரி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெவல் ஆஃப் பிஓசி, அதாவது இந்த டேல கிரியேட் பண்ண பிஓசி பாத்தீங்கன்னா 5900 ஜோன் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மறு 2 நாள் கீழே தான் வச்சிருக்காங்க. ஸோ திரும்பவும் மார்க்கெட் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து மேல வந்தாலும் அந்த இடத்த அவங்க கிளியர் பண்ண முடியல, which is again a POC of these 2 days on the same level இல்லையா. ஸோ இது வந்து 5800, 870 to 51,000. ஸோ அதனால தான் நம்ம 5800ம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செகண்ட் லெவல் இஸ் 51,000. ஸோ 51,000 கிராஸ் பண்ணணும்னா ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்ட். ஸோ அபவ் திஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 51,200. ஸோ விச் இஸ் அகெயின் ஒன் மோர் நம்மளுக்கு வந்து ஒரு 100 to 200 வந்து ஒரு கிளியர் ஸ்டாப் கிடைச்ச இடம். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து எக்ஸ்டென்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ கிளியரா இந்த இடம் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாவே இருக்கு 51,200 ஜோன்ஸ். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் நிறைய டாப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க, பட் ஸ்டில் இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து கீ லெவல், மெயின் இம்பார்ட்டன்ட் லெவல். ஃபர்ஸ்ட் 3 லெவல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டவுன் சைடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சப்போஸ் இந்த இடத்துல இருந்து கீழே வராங்க, பீபாக்ல இருந்து கீழே வராங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் இஸ் 50,100. ஸோ 50,100 and 50,000 to 49,900 is a key level to watch for bank nifty. இந்த லெவல் பாத்தீங்கன்னா நம்ம பல தடவை பேசின மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். பேங்க் நிஃப்டி இந்த லெவலை ரீசன்ட் டைம்ஸா பிரேக் பண்ணவே இல்லை. ரீசன்ட் டைம்ஸா சொல்ல போனா இது வந்து அன்டெஸ்டட் ஒரு பீபாக். இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இந்த 14th of Augustோட ப்ரொஃபைல் வந்து நம்மளுக்கு தெளிவா காமிக்குது. இட்ஸ் ரீசன்ட் டைம்ஸா அன்டெஸ்டட் ஒரு பீபாக். இந்த லெவல் 49,950 ஆல்மோஸ்ட் இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பீபாக் கிட்ட வந்து, ஆனா அந்த பீபாக்கை பிரேக் பண்ணி அவங்க க்ளோஸ் கொடுக்கல. அந்த பீபாக் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து சூப்பர் ரெக்கவரியா 100% ரெக்கவரி கொடுத்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ which says again the strength of the peacock இல்லையா. இதுதான் நம்ம வந்து எவ்ரி டைம் வீடியோல சொல்லுவோம், ஒரு பீபாக்கோட ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, இட்ஸ் a hidden information. பட் அகைன் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து வேலிடேட் பண்ணும்போது it will tell you very clearly this is for multi-day purpose, this is for multi-weeks. ஸோ இது வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ்க்காக கேரி பண்றாங்க. இது வந்து இன்ட்ராடேக்கான பீபாக் தான் அப்படின்றது it will differ. ஸோ இது எல்லாமே வந்து டேட்டால நம்ம நல்லா வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே பிரிச்சு தெரியும். ஸோ தட்ஸ் ஹவ் த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹெல்ப்ஸ். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட கீ லெவல். இந்த லெவலையும் அவங்க பிரேக் பண்ற வரையுமே ஸோ பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கும்ன்றதை நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஃபார் டுமாரோ இஸ் திஸ் லெவல், தட் இஸ் 49,950 to 50,000. அண்ட் ஃபர்தரா இந்த லெவலையும் பிரேக் பண்றாங்கன்னா நம்ம வந்து ப்ரியார் டைம்ஸ்ல பார்த்துருந்தோம் 49,800. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த 49,800 ஜோன் கிட்ட வந்து பர்ஃபெக்டா சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. இதுவும் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நம்மளோட சேனல்ல. அண்ட் 49,600 which is an again important poor low-ஆ கிரியேட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல், பிகாஸ் ப்ரியார் டு புவர் லோ இது புவர் ஹையா இருந்தது. ஸோ புவர் ஹை இன் ஏப்ரல் மேல இருந்த டைம்ல இருந்து அதுக்கப்புறம் இட் ஹாஸ் கன்வெர்டட் இன்டு புவர் லோ, அண்ட் சேம் லெவல் could be the next level of important support for bank nifty in the next upcoming days, 49,600. ஸோ இது எல்லாமே ரொம்ப கீ லெவல்ஸ்ங்க. பேங்க் நிஃப்டி நாளைக்கு இந்த லெவல் எப்படி ரியாக்ட் பண்றாங்க இன்னைக்கு லைவ்ல நம்ம வந்து எஸ்பெஷலி வந்து லைவ்ல வந்து கிளியரா பார்த்துருந்தோம்.
ஸோ இந்த அளவுக்கு ஃபாலுக்கு காரணம் PSU பேங்க்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இந்த லெவல்லேருந்து ஒரு பவுன்ஸ் கிடைக்கும் போது PSU பேங்க்ஸும் ஸ்டாப் பண்ணாங்கன்றதை பார்த்துருந்தோம். பிரைவேட் பேங்க்ஸ் நல்ல பவுன்ஸ், எஸ்பெஷலி ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க் நல்ல ரெக்கவரி கொடுத்தாங்க. HDFC பேங்க் ஸ்டேபிளா இருந்தாங்க. பட் ஆக்சிஸ் பேங்க் ஐபியோட எக்ஸ்டென்ஷனும் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பிரைவேட் பேங்க்ஸ் நல்லா சப்போர்ட்டிவா இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி அப்படியே ரெக்கவரி ஆயிட்டாங்க. ஸோ இந்த லெவல்ல வரும்போது எந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்குது பாருங்க. அதனாலதான் இது நம்ம பல நாள் நம்ம பேசியிருக்கோம். பட் ஒன் ஃபைன் டே மார்க்கெட் அந்த லெவலுக்கு வரும், வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு பவுன்ஸ் கிடைக்குதான்றதுக்கான ப்ரியோர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து கிளியரா காமிக்குது. ஸோ வித் தட் நோட் ஐம் க்ளோசிங். ஸோ நாளையோட லைவ் செஷன்ஸ்ல வந்து நம்ம ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ரியலி லைக் திஸ் அனாலிசிஸ், உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் மை சேனல். இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இது மார்க்கெட் ப்ரொஃபைலை கற்றுக்கணும், ட்ரேடிங்கை வந்து ரொம்ப டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி, அதாவது ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஸோ ஒரு ட்ரேடருக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் for your participation. And again, நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. This is purely for education purpose. Thanks all for watching.